எங்க அங்கனூர் ராசாவி ஆணிவேரா நீ இருந்து சனாதனத்தை எதிர்க்கிற. ஆனா பாருங்க, சல்லி சல்லியா போற சனத்துல சில பேரு உண்மைய சகட்டுமேனிக்கும் பேசுதுங்க. அழுக்குரல் எங்க கேட்டாலும் ஓடி போய் பாக்குற, ஒத்தாசையா நிக்கிற, அனுசரணையா பேசுற. ஓடி போய் பார்க்க முடியாட்டி கண்டன குரலை கடிந்து எழுப்புற. அங்கங்க இருக்கிற ஆதிக்கத்தை அடிச்சு விளாசுற. என்ன நாடுனும் பாக்கல, என்ன மொழினும் பாக்கல, என்ன மதம்னு பாக்கல, என்ன ஜாதினும் பாக்கல, என்ன பாலினம்னு பாக்கல. அழுக்குரலின் ஒளியை மட்டுமே உள்வாங்கி உணர்ந்தெழுந்த. ஆனா பாருங்க, இத்து போன இழிப்பிறவிங்க இன்னமும் உம்மைய நாடக காதல் செய்ய சொல்றவன்னு நாக்கூசாம பேசுதுங்க. சோறு தண்ணி கூட உம்ம தொண்டைய நினைக்க நேரம் கேக்குது, அனுமதிக்காக காத்து கிடக்கு. ஆனா பாருங்க, சாவார்கரின் ஷூவை டேஸ்ட் பண்ண பெட்டி கட்டி பயப்புள்ளைங்க இன்னமும் உன்னைய குருமானு குவித்து தெரியுதுங்க. தேர்ந்த அரசியல்வாதியாம் நீ சனநாயகம் காக்க சாட்டைய சுழட்டி கொண்டிருக்கிற. ஆனா பாருங்க, 1-2 தொகுதிக்காக ஒருத்த வீட்டு வாசலில் ஓயாம காத்து கிடக்குறேன்னு ஒன்னுத்துக்கும் உதவாத 1ஆம் கிளாஸ் பசங்கள் எல்லாம் ஒப்பாரி வைக்குதுங்க. நாளைய தலைமுறையின் உரிமைகளுக்கா நீ நாழிகை கூட வீணாக்காம களமாடிக்கிட்டு இருக்கிற. ஆனா பாருங்க, நான்சென்ஸ் பசங்கள் எல்லாம் நையாண்டி பண்ணிட்டு தெரியுதுங்க. இப்படிலாம் இந்த சில்றங்க உண்மைய ஏசுதேன்னு யாராவது உம்மகிட்ட வருந்தி புலம்பினா, இது சனநாயக நாடு, நான் அவங்களுக்கும் தான் சகோதரன்னு சகோதரத்துவம் பேசுற. சமத்துவத்தை வளர்க்கவும் சமூக நீதியை காக்கவும் சமரசம் இல்லாம சலிக்காம சஞ்சலப்படாம புன்னகச்சிக்கிட்டு போவ உம்மால மட்டும் எப்படி முடியுதோ. ஆனா ஒண்ணு, உம்ம முகத்தை பார்த்தா ஏன்னு தெரியல, கண்ணீர் மட்டும் கண்ணத்துல வழிஞ்சோடுது. நீ நல்லா இருக்கணும் என் சாமி. உன்னைய மரியாதை இல்லாம பேசுறேன்னு பல பேரு இப்ப கூட என்ன கடிச்சுக்குவாங்க. யாத்தா சொல்லிருக்கு, எல்லையில நின்னு எங்களை காப்பாத்தன ஐயனார்கிட்டையும் காத்தவராயங்கிட்டையும் நாம இப்படித்தான் பேசணும்னு. பிறந்த நாள் வாழ்த்துக்களை பூரிப்போடு பகிர்ந்துக்கிறேன் ஐயா. இப்படிக்கு உன் தங்கச்சி கருவாச்சி.